ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போது சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாட்டுக்கே நல்லாயிருக்கும். இல்லை டிஃபனுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு அதை நல்லா செவந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை கூட சேர்த்து நல்லா போட்டு வதக்க போகிறேங்க. இதுக்கு ஒரு மசாலா நாங்கள் அரைக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அது இல்லைன்னா நீங்கள் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. பெருசாக வேணாம், ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 3/4 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துருக்குறேங்க. பாய்லர் கோழி நல்லா தான் இருக்கும். நாட்டுக்கோழி போட்டால் நல்லா டேஸ்ட் வருங்க. கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். எப்போவுமே சிக்கன் நல்லா வதங்குற வரைக்கும், வதக்கி விட்ற வரைக்கும் நல்லாவே இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. நாட்டுக்கோழி எப்படியும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியே அது வற்றினதுக்கப்புறமா அந்த மசாலா சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. நாங்கள் மசாலா அரைக்கிறப்போ வரமிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். பாருங்கள், நல்லா வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கலாம். சிக்கன் கிரேவி இன்னொரு மெத்தடு சொல்லியிருக்கேன். அது இதுக்கு முன்னையே சொன்னாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அதோடய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கி அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடணும். அந்த ஊற்றின ஆயில் பாருங்கள் வெளியே வந்துருச்சு. இப்போது ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். அது ஏன்னா நாட்டுக்கோழின்னா கொஞ்சம் வேகாதில்ல, அதுக்காக 3 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதுக்காக தான். இப்போ அதுக்கு வேகிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஏலக்காய் 1, அன்னாசிப்பூ 1, பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு 5, சோம்பு 1 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை எடுத்துட்டேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு முதல்ல இதை போட்டு வதக்கலாம். இந்த மசாலா ஸ்பைசி ஐட்டம்ஸை போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கிறேன் உரித்து. இப்போ மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வரமிளகா ஒரு 6 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் 6 சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம். நீங்கள் காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவு, ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 10 பல். எப்போவுமே இதுக்கு சிக்கன் குழம்புக்கு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்குவேன். நான் ஒரு 2 இன்ச் அளவு. பாருங்கள், இதையெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, ஒரு பாதி அளவு வதக்குனா போதும் வெங்காயம்லாம். இப்போ அதே ஃபேனில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை கூட சேர்த்து அந்த ஈரம் போகிற வரைக்கும் வதக்குனா போதும். தேங்காயும் பொட்டுக்கடலையும், தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் வதக்குனா போதும். பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை தனியாக அரைச்சிக்கலாங்க. அந்த மசாலாவையெல்லாம் தனியாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். இதை தனியாக அரைச்சிக்கலாம். மசாலா எப்போவும் நைஸாக கொஞ்சம் அரைக்கணும். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு.
வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த அரைச்ச மசாலாவை முதல்ல சேர்த்துக்கலாம். மசாலா எப்போவும் நைஸாக அரைச்சிக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிட்டேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடுப்புலையே நல்லா ஹையில் வச்சு கிளறி விடலாம். அந்த மசாலா வாசனை கொஞ்சமாக போகட்டும். அதுக்காக பார்த்திங்களா, ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த தேங்காயும் பொட்டுக்களையும் சேர்த்து அரைச்சோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து ஒரு 4 பேருக்கு ஆகுங்க இந்த குழம்பு. எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு எந்த அளவு தண்ணி தேவையோ அது கொஞ்சம் ஊற்றி குக்கரில் விட்டு ஒரே ஒரு விசில், அவ்வளோதாங்க, ஒரு விசில் தான் விட்டேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாங்க. சிக்கன் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, முட்டை தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.